வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக கலர் நெக் சுடி பண்ண போகிறோம். இது வந்து மேலே பாடி இதுக்கு கீழே வந்து அம்பர்லாக்கு வந்து இந்த ப்ளூ கலரு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நான் ஃபுல் வாயில் லைனிங் எடுத்திருக்கேன். இது காலர் நெக் வந்து ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக டிசைனும் புதுசாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் யூடியூப்பில் அந்த டிசைன் பார்த்துருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து லைனிங் வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நான் மடித்து போட்டிருக்கேன். உயரம் வந்து 15 இன்ச்சு. அதாவது வந்து அந்த மடிப்பு பாகத்தில் ரெண்டாக அப்படியே கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். இது ஃபுல் வாயில் லைனிங். சுற்றளவு வந்து 10 இன்ச்சு, உயரம் வந்து 15 இன்ச்சு. நான் அளவு ட்ரெஸ் வைக்காமல் தான் சொல்லித்தரேன். 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் தான் நீங்கள் சுற்றளவு வந்து ஆம்கோல் டு ஆம்கோல் எடுத்துக்கோங்க. உயரம் வந்து நார்மல் ரொம்ப ஒல்லியான பொண்ணுங்க அப்படின்னா, அதாவது வந்து குட்டையாக இருக்காங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்காங்கன்னா 15 இன்ச்சு போதும், 15 போதும். கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்கன்னா 15 வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்கன்னா 16 வச்சுக்கோங்க. நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு. ஷோல்டரோட அகலம் வந்து 4.5 இன்ச்சு வச்சுருக்கேன். நான் பைப்பிங் வைக்க போகிறேன், அதனால் வந்து 4.25 வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மிஷின்லேயே அப்படியே ரவுண்டாக நீங்கள் அடிச்சு விட்றீங்க அப்படின்னா 4.5 வச்சுக்கோங்க. இப்போ சைடில் வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன், மேலே கீழே 1 இன்ச்சு. இப்படி இந்த ஆப்பிள் கட் மாதிரி நம்ம யூவாக வரைஞ்சிக்கலாம். ஷோல்டர் வந்து 4 இன்ச்சு கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்கள் ஆம்கோல் வந்து தேவையான அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கு நல்ல இறக்கமாக தான் வரும் நம்ம காலர் நெக்குக்கு. நான் 8 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நார்மலாக நம்ம எப்பயும் வைக்கிற ஆம்கோல் உயரத்தோடு இதுக்கு கூட தான் வரும். ஏன்னா வந்து நம்ம ஷோல்டர் அதிகப்படுத்தியிருக்கோம், அதனால் நான் இது கட் பண்ணாமல் தைக்கிற வீடியோ மட்டும் போடலான்னு பார்த்தேன். அப்புறம் நீங்கள் கட்டிங் கேட்பீங்க அப்படின்றதுக்காக தான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணியாச்சு, ஆம்கோல் கட் பண்ணியாச்சு. இது ஆம்கோல் வந்து உயரம் இறக்கமாக தான் வரும். மறுபடியும் சொல்கிறேன், நான் நார்மலாக நீங்கள் எப்பயும் வைக்கிற இறக்கத்தோடு இதுக்கு ஒரு இன்ச்சு இல்லைன்னா 2 இன்ச்சு ஒட்டி இங்கே இறக்கம் வச்சு தான் ஆகணும். இப்போ 5 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா நீங்கள் 7 இன்ச்சு வைக்கணும். 7 இன்ச்சு நார்மலாக வைக்கிறீங்கன்னா 9 ஒட்டி வைக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் கூட தான் வைக்கணும். இப்போ வந்து நம்ம வெட்டினதை இந்த மாதிரி நான் முக்கோணமாக மடித்து போட்டிருக்கேன். டாப்ஸு இது 2 மீட்ரு எடுத்திருக்கேன். நம்ம வெட்டினதை போட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கிராஸாக கட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு நல்ல அகலமாயிரும். அதனால் 1 இன்ச்சு மேலே ஏற்றி கட் பண்ணிங்கன்னா தான் நம்ம மேலே வெட்டினதுக்கும் கீழே வெட்டுறதும் சரியாக வரும். கீழே ஸ்கர்ட்டோட உயரம் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. நான் வந்து 31 இன்ச்சு வைக்கிறேன். லாஸ்ட்டில் வந்து 28 வருது. இது கொஞ்சம் சைடில் வந்து தூக்கி இருக்கும், அதனால் 28 வைக்கிறேன். இது கீழே வரைக்கும் வரும் வந்து ரோஸ் கட்டு. கொஞ்சம் தான் ஃபேண்ட்டு தெரியும், ரொம்ப லாங் டாப் மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் தான் ஃபேண்ட்டு கீழே தெரியும், நல்லாயிருக்கும். இப்போ ரவுண்டாக நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த கை வந்து கீழே மீதம் உள்ள பீஸில் தான் நம்ம கை கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே கை கட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அதாவது வந்து அம்பர்லா டாப் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அகலம் கிடைக்காது. இல்லைன்னா வந்து ஒட்டு போடுற மாதிரி வரும். இது ஒட்டு போடுற மாதிரி வராது. ஏன்னா நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கையை வந்து கீழே கட் பண்ணிக்கலாம். கைக்கு தான் மேலே வந்து லைட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி வந்தது. ஆனால் ஸ்கர்ட்டுக்கு வந்து எங்கேயுமே நம்ம ஜாயின் பண்ண தேவையில்ல, அப்படியே தைச்சிடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள், அழகாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேலேயும் கட் பண்ணிக்கலாம். மேலே கட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அந்த பாடி உயரத்தை போட்டு வரைஞ்சிட்டு மேலே 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சிக்கோங்க. அதே அளவு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப அகலமாயிரும். அதாவது வந்து அகலம் 10லேனாலும் கொஞ்சம் குறைச்சி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப அகலம் ஆயிடுச்சுன்னா அது வந்து நம்ம சைடில் கட் பண்ணும்போது அசிங்கமாயிரும். அதனால் 1 இன்ச்சு மேலே ஏற்றி கட் பண்ணிங்கனாவே கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம அந்த மடித்து போட்டதை தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். இது லாஸ்ட்டு பிட்டில் தான் எடுத்தேன். 215 ரூபா. ஆனால் இது மீட்ரே வந்துட்டு ஒரு மீட்ரு வந்து 195 ரூபா ஒரு மீட்ரு. நான் 2 மீட்ரு வந்து லாஸ்ட்டு பிட்டில் கிடச்சி. இது வாங்கியே ரொம்ப நாள் ஆகுது.
நானும் சரி தைச்சி போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வந்துட்டு முடியல. திடீர்னு வந்து பாப்பா ஹாஸ்டல் டே ஃபங்க்ஷன்மா, அதனால் வந்து எனக்கு கண்டிப்பாக புது ட்ரெஸ் வேணும்ட்டாங்க. சரி கொரியராக தான் அனுப்பிச்சி விடலாம் அப்படின்ட்டு அவசரமாக தைச்சேன். நான் மதியத்துக்கு மேலே எடுத்தேன். ஆனால் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு முடிக்கிறதுக்கு. இப்போ பேக் சைடு நெக்கு வந்து நான் 1.5 இன்ச் வைக்கிறேன். 1.5 இன்ச் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி கழுத்து கட் பண்ணலாம். முன்னாடி கழுத்து வந்து நான் 3.5 இன்ச் வைக்கிறேன். 3.5 இன்ச் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இது நெக்கு வந்து கொஞ்சம் நான் பெருசாக தான் வைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம 3 இன்ச் வச்சோன்னா ரொம்ப கழுத்து ஒட்டி இருக்கும். 3.5 வச்சோன்னா கொஞ்சம் இறக்கம் கிடைக்கும். ஏன்னா காட்டன் ட்ரெஸ் நல்லா தண்ணியில் போட போட அது சுருக்கம் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் லூஸ் வச்சு தான் வைக்கிறேன். இல்லை உங்களுக்கு 3 இன்ச்சு தான் போதும் அப்படின்னா 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது கழட்டும் போது மாட்டும் போதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் பிள்ளைங்களுக்கு. அதனால் நான் 3.5 வச்சுருக்கேன். வச்சுட்டு வந்து நம்ம கீழே வந்து வி ஷேப் கட் பண்ணிக்கலாம். காலர் வந்து வி ஷேப் வச்சு வைக்க போகிறேன். 1/2 இன்ச் வச்சுக்கோங்க அகலம். 1/2 இன்ச் வச்சுட்டு ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி வியாக கட் பண்ணிக்கலாம். நான் ரவுண்டு கலர் ஏற்கனவே போட்டிருக்கேன். இது வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரல. இப்போ இதை கட் பண்ணி எடுத்து வச்சு சென்டர் மார்க் பண்ணிவிட்டேன். சென்டரில் இருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து 1 இன்ச்சு. இப்போ இந்த பீலேருந்து அங்கே கொண்டு போயிடலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பக்கம் வேணும், சோத்துக்கை பக்கம் வேணுமா இந்த பக்கம் வேணுமான்றது வந்து முடிவு பண்ணிக்கோங்க டிசைனு. அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த பக்கம் தைச்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் 2ஆம் டே மடித்து வச்சுருந்தேன். அதனால் 2 பக்கமும் நமக்கு அந்த இது விழுந்திருக்கு. இப்போ நம்ம ஆம்கோல் அதாவது வந்து கழுத்தில் தைக்கக்கூடாது. அந்த வி மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு திருப்பி நம்ம அங்கே கொண்டு போயிடணும். ஏன்னா வந்து கழுத்தில் தையல் போடக்கூடாது. கழுத்தில் வந்து காலர் வந்துடும். நீங்கள் எப்பயும் போல் நம்ம கழுத்துக்கு தையல் போடுற மாதிரி போடக்கூடாது. அந்த கீழே அந்த வி மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அதில் மட்டும்தான் தையல் போடணும். கழுத்தில் போடாதீங்க. இப்போ தைச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்கோல் உள்ளே போகிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப கட் பண்ணாதீங்க. அப்படியே கிராஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு டிசைன் வித்தியாசமாக பண்ணணும் ஆசை. அதனால் சரி இந்த மாதிரி பண்ணுவோம். ஏன்னா வந்து நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய டிசைன் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். சரி இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு யாரும் இந்த மாதிரி போடலை. அதனால் சரி உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினச்சி போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் பொண்ணும் சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து போட்டே வந்து குட்டியாக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்துக்குங்க. இப்போ வந்து இதை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி அந்த எட்ஜிலே தையல் போட்டுடலாம். நம்ம கழுத்தில் வந்து போடக்கூடாது. கழுத்தில் போடாமல் இந்த இதில் மட்டும்தான் தையல் போடணும். அந்த வி ஷேப்பில் கரெக்டாக வர மாதிரி பார்த்து நம்ம அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு திருப்பிக்குங்க. இது வந்து ஃபுல் எம்ப்ராய்டிங். இதெல்லாம் காஸ்ட்லியான கிளாத்து. ஆனால் வந்து லாஸ்ட் பீட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ரேட்டு கிடச்சிது. எவ்வளோக்கு வாங்கினேன்றது வந்து எனக்கு ஞாபகம் வரல. ஆனால் வந்து நல்லாயிருக்கும். இந்த இது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் இருக்கும். கிளாத் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டோம். தைச்சதுக்கப்புறமா லைனிங் வச்சுட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். லைனிங் வச்சுட்டு கரெக்டான அளவு கழுத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஆம்கோல் கட் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஆம்கோல் பைப்பிங் வச்சிடலாம். ஆம்கோலுக்கு கீழே எல்லா பக்கமும் நம்ம பைப்பிங் வச்சிட்டோம்னா அடுத்து வந்து நம்ம நெக்கு மட்டும் ஜாயின் பண்ணிட்டோம்னாவே ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப இது ஃபாஸ்ட்டாக தைச்சேன். நான் எப்பயுமே வந்துட்டு ரொம்ப பொறுமையாக தைப்பேன். இந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தைச்சேன். ஒரே நாளில் முடிக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு நாட்டு கூட நான் வைக்கல. நாட்டு வைக்கல. இப்போ ஃபுல்லாக பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ கீழே வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். கீழே ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துருங்க.
இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஜாயின் பண்ண. அப்படி பைப்பிங் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து எப்பயும் போல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ரெடிமேட் ட்ரெஸ்லாம் இந்த மாதிரி பைப்பிங் வச்சுருப்பாங்க. அதை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி நம்மளும் தைக்கணுன்ற ஆசையில் கற்றுக்கிட்டேன். இப்போ ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிட்டு எல்லா பக்கமும் நம்ம பைப்பிங் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கழுத்தோட அளவு பார்க்கலாம். இந்த லாஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து 19.5 இன்ச் இருக்குது. அதில் பாதி வந்து 9.75 வைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கேன்வாஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 8 இன்ச்சுக்கு வந்து கோடு போடுறேன். அகலம் வந்து 3 இன்ச்சு. 8 இன்ச்சு லென்த்துக்கு கோடு போட்டுக்கோங்க நேராக. நான் வந்து மடிப்பு இருக்குங்க, 2ஆக தான் மடித்து வச்சுருக்கேன். போட்டுட்டு கீழே 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ சுற்றிலும் நம்ம ஒரு இன்ச்சு வச்சு அளவு எடுத்துக்கலாம். ஒரு இன்ச்சு மட்டும் வச்சு அளவு எடுத்துக்கோங்க. இப்போ போட்டுட்டு நம்ம ரவுண்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வச்சு பார்க்கலாம். 9.75 வருதான்றது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்திங்களா, எக்ஸ்ட்ரா வருது. அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம வச்சு பார்க்கலாம். நமக்கு 9.75 கரெக்டாக அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்தால் போதும். இப்போ சரியாக வருது. நம்ம அந்த இடத்துல வளைவு போட்டுக்கலாம். அவ்வளோதான் காலரு. சரிங்களா. இப்போ வந்து உயரம் வந்து 7 இன்ச்சு, அகலம் வந்து ஒரு 4.5 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் அகலம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் குண்டூசி கூட குத்திக்கோங்க. நமக்கு அப்போ வந்து நகலாமல் இருக்கும், ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா கையில் வச்சு நம்ம அழகாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு கட் பண்ணிக்கோங்க. கீழே நல்லா அந்த வளைவு வந்துடணும், நமக்கு அந்த காலர் வளைவு வந்துடணும். இப்போ மறுபடியும் அதை கட் பண்ணிவிட்டு இங்கிட்ட ஒரு ஊசி இதை குத்தி வச்சுட்டு இப்போ நம்ம அந்த வளைவில் கட் பண்ணலாம். ஏன்னா வந்து எல்லாராலையும் நம்ம இறுக்கி பிடிச்சி ஒரே மாதிரி கட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஊசி போட்டு குத்தி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா பொறுமையாக 1 இன்ச் அளவு தான் கேன்வாஸ் வரணும், அதிகமாக வரக்கூடாது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. சென்டராடையில் படுத்திக்கோங்க. இப்போ வந்து நான் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பசை உள்ள பகுதி வச்சு நான் அயன் பண்ணியிருக்கேன். இது காட்டனுக்கு வந்து நல்லா ஒட்டிக்கிச்சு. இல்லைன்னா ஒரு கிளாத்துக்கு வந்து நமக்கு ஒட்டாது. இப்போது இங்கிட்டு 1/4 இன்ச்சு இங்கிட்டு 1/4 இன்ச்சு நான் விட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம மடித்து ஓடு தையல் போட்டுடலாம். கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. கரெக்டாக மடித்து ஓடு தையல் போடுங்க. இந்த ஓடு தையல் வந்து நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பிரித்து விட்டுடலாம். இப்போ லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஊசி வச்சு அமுத்திக்கிட்டிங்கன்னா வந்து கரெக்டாக அந்த கேன்வாஸு லாஸ்ட்டு வரைக்கும் நமக்கு நல்லா வந்துடும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து ஓடு தையல் போட்டாச்சு. இப்போ வந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மேலே ஏற்றி. அந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே நம்ம ரவுண்டாக தைக்கலாம். நம்ம அந்த 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதுலேயே நம்ம தைச்சிட்டு வாங்க. கேன்வாஸ் எட்ஜிலையும் தையல் போட்டாலும் சரி, இல்லை வந்து கேன்வாஸை விட்டு நீங்கள் இந்த கிளாத்தில் மட்டும் அந்த கேன்வாஸ் ஒட்டியே தையல் போட்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு எப்படி. நான் வந்து கேன்வாஸ் ஒட்டியே தையல் போட்டு வரேன், கேன்வாஸ் மேலே தையல் போடல. இப்போ இந்த பக்கமும் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் தைங்க. ஏன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி தைக்கிறப்போ உங்களுக்கு காலர் வச்சு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கிட்ட 1/2 இன்ச்சு இங்கிட்ட 1/2 இன்ச்சு நான் விட்டேன், ஃபுல்லாக நான் தைக்கலை. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைடில் வந்து 1/2 இன்ச், அதாவது வந்து 1/4 இன்ச்சு வச்சு ரவுண்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. தையல் போட்டுட்டு ரவுண்டாக 1/4 இன்ச்சுக்கு இதை தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்றீங்க இல்லையா, அதுதான் நம்ம தைக்க போகிறோம். இதில் வச்சு நம்ம அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். அயன் பண்ணுறது நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ண வரலை அப்படின்னா நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. கேன்வாஸ் இந்த ஓரத்துலேயும் தையல் போட்டுக்கோங்க.
இப்போ வந்து நம்ம சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ அடையாளப்படுத்திட்டு 2 சைடும் நான் அடையாளப்படுத்திட்டு இப்போ நம்ம அந்த கேன்வாஸை வந்து நல்லா எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த 2 சைடும் நமக்கு வந்து தைக்காமல் நான் விட்ருக்கேன். அதாவது வந்து இந்த கேன்வாஸ் அளவுக்கு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு தள்ளி வச்சு நம்ம சுடிதார் பீஸை வச்சு தைக்கலாம். கரெக்டாக ஒரே அளவாக 2 தைச்சிட்டு வரணும். கூட குறையாக இருக்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு நம்ம தைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் தைக்கணும். பொறுமையாக தைச்சிட்டு வந்தால் உங்களுக்கு அழகாக வந்துடும். இது வந்து காலர் வந்து எனக்குலாம் ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து எப்படிலாம் நம்ம தைக்க போகிறோம், காலர் வச்சு தைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து எப்படினாலும் தைச்சி தான் ஆகணும், எப்படினாலும் பழகி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் வந்து அப்புறமா ஓரளவுக்கு ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட் வரைக்கும் முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறமா நம்ம இந்த கேன்வாஸ் அளவுக்கு அந்த தைச்சி விட்டுடலாம். மறுபடியும் திருப்பி நீங்கள் தைச்சிங்கனாவே உங்களுக்கு அந்த கேன்வாஸ் அளவுக்கு தைச்சி விட்டுடலாம். ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி தைக்காமல் நீங்கள் டேரெக்டாக வச்சு தைக்கும்போது வந்து செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபுல்லாக கேன்வாஸ் ஃபுல்லாக நீங்கள் தைச்சிட்டு தைக்கும்போது வந்து தைக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியான வழிமுறை. இப்போ வந்து இந்த பக்கம் வந்து இந்த கேன்வாஸை ஒட்டி அந்த கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒட்டி தையல் போட்டுடலாம். கேன்வாஸ் மேலே போடாதீங்க, அந்த காலரோட ஷேப் மாறி போயிடும். எப்படி நம்ம ஸ்டார்டிங்கில் தைக்கிறீங்களோ அதே மாதிரி தைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்டு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நமக்கு வந்து இப்படி தைக்கும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த ஓரத்துலேருந்து தைச்சிட்டு வரலாம். கரெக்டாக அந்த தையலுக்கு மேலே இந்த கிளாத்து வரணும். அடியில் இருக்க தையலுக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சு தைங்க. நீங்கள் கீழே இருக்கிறதும் கட் பண்ணுறதும் கரெக்டான அளவில் கட் பண்ணணும். இப்போ கரெக்டாக அந்த தையல் மேலேயே போட்டு வாங்க. நீங்கள் இந்த சைடில் என்னடா பைப்பிங் வைக்கல அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம இந்த காலர் வச்சு முடிச்சுட்டு ஃபுல்லாகவே பைப்பிங் கொடுத்துடலாம். அதில் பொறுமையாக நம்ம லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம அளவெடுத்தது வந்து கொஞ்சம் கூட மாறலை, ரொம்ப கரெக்டாக இருக்குது. நீங்கள் அளவெடுத்து கேன்வாஸ்லேயும் ஒரு தடவைக்கு 2-3 தடவை வச்சு பார்த்துக்கோங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்லாம் இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப பத்தாமல் இருக்குன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து கரெக்டான அளவு வேணும் கேன்வாஸ்க்கு. இப்போ நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விட்டுடலாம். பிசுறு தெரியக்கூடாது. பெரிய ஊசி வச்சு கூட நல்லா உள்ளே தள்ளி விட்ருங்க. இப்போ அந்த ஓடு தையல் போட்டது எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுடலாம். ஓடு தையல் போட்டதை எடுத்து விட்டுடலாம். இப்போ வந்து பின்னாடி முன்னாடி எல்லாமே 2 பக்கமும் அந்த காலர் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு. அந்த எட்ஜிலே நம்ம வந்து 2ஐயும் சமப்படுத்தி அந்த எட்ஜிலே தையல் போடணும். போட்டதுக்கப்புறமா கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன் 1.25 இன்ச்சுக்கு. நான் அடிப்பக்கம் கொடுத்து பைப்பிங் பண்ண போகிறேன். பைப்பிங்க்கு வந்து இந்த தையல் மேலே நான் போட போகிறேன். நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்ருங்க. இப்போ வந்து கொஞ்சம் கிளாத்து தள்ளி வச்சு அந்த தையல் மேலே தையல் போட்டு வாங்க. போட்டுட்டு அப்படியே நம்ம காலருக்கு கொண்டுட்டு வந்துடணும் பைப்பிங். உங்களுக்கு விருப்பம்னா வந்து காலருக்கு சேர்த்து பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த இதுக்கு மட்டும் அந்த வி அடிச்சுக்கோம்ல அதுக்கு மட்டும் கூட பண்ணிக்கலாம். ஆனால் காலருக்கு சேர்த்து பண்ணும்போது என்னென்னா வந்து உங்களுக்கு காலர் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், மடங்கவே மடங்காது. பைப்பிங் கொடுக்கறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் எப்போ தைச்சாலும் முடிஞ்ச வரைக்கும் காலருக்கும் சேர்த்து
ஃபுல்லாக பைப்பிங் பண்ணிடுவேன். முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் காலரை ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்டு வெளியில் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். ஆனால் யாருமே காலருக்கு பைப்பிங் அதிகம் வைக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நான் முன்னாடி இப்போ வந்து காலர் சுடி போடுறதே இது 2வது தான். முன்னாடி நான் கொரோனா அப்போ பழகினப்போ எல்லாமே காலர் சுடியில் வந்து நான் பைப்பிங் பண்ணி தான் பாப்பாவுக்கு போட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நான் காலர் சுடிதாரே அதிகம் தைக்கலை, நிறைய அப்போ தைச்சேன். அதுக்கப்புறம் இப்போ சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் 2 ட்ரெஸ் தான் இதோட காலர் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா அடுத்தடுத்து நிறைய ப்ளவுஸு நிறைய கொஞ்சம் மாற்றி மாற்றி கொஞ்சம் வித்தியாசமாக காலர் நெக் டிசைன் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக. இப்போ அப்படியே பைப்பிங் வச்சுட்டு வாங்க. ரொம்ப ஈஸி தான். காலருக்கும் உங்களுக்கு அந்த கேன்வாஸ் இருக்கனால அழகாக உருட்டி வரும். சூப்பராக இருக்கும் பைப்பிங் கொடுத்ததுக்கப்புறம். ஏன்னா வந்து அது கேன்வாஸ் இருக்கனால பைப்பிங் கொடுக்குறனால உங்களுக்கு மடங்கவே மடங்காது. காலரு நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள், செமையாக இருக்குது. இப்போ கீழே வரைக்கும் நான் பைப்பிங் கொடுத்துட்டேன். நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்டுடலாம். இப்போ வெளியில் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் அந்த 2 பீஸையும் சேர்த்து தைச்சிருங்க. தைச்சிட்டு அந்த பைப்பிங்கு கீழே வரைக்கும் வந்துச்சுன்னா வந்து அந்த கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நான் ஒரு 2 இன்ச் அகலம் உள்ள பீஸ் எடுத்து மேலே மடிச்சு விட்ருக்கேன். உங்களுக்கு வந்து நெக்கோட உயரம் எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. அதாவது நல்லா மேலே ஏற்றி அந்த வி வந்து அந்த ஸ்டார்டிங்கில் வந்து இந்த வி வரைஞ்சிருந்தோம் இல்லையா 3 இன்ச்சுக்கு, அந்த இதில் இருந்து நான் வச்சுருக்கேன். ஒரு சைடு ஃபஸ்ட்டு தைச்சிக்கலாம். அந்த பக்கம் வந்து நம்ம ரோப் கொடுத்துக்கலாம். நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்ருங்க. இப்போ நான் நாட்டுக்கு வந்து ரோப் அடிப்போம்ல, அது வந்து நான் ஒரு 10 பீஸ் கொடுக்குறேன். ஏன் 10 பீஸுனா வந்துட்டு பட்டன் நான் வைக்க போகிறேன். ஒரு பட்டன் வந்து 5 ரூபா, அந்த பட்டனை 50 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது வந்து ஒரு சாண்டில் மாதிரி உள்ளே வந்து கல் வச்சு 10 பட்டன் வாங்கியிருக்கேன். அதனால் 10 ரோப் மட்டும் கொடுக்க போகிறேன். நீங்கள் எனக்கு நினைக்கலாம் வந்து ஏன் நீங்கள் அப்படியே வச்சு விடலாம்ல பட்டன் அப்படின்னு. அப்படியே வைக்கிறது காட்டிலும் இந்த மாதிரி வந்து ரோப் கொடுத்து நம்ம அதில் பட்டன் மாட்டுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி ஒரு அளவாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பட்டன் வைக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்தது இந்த ட்ரெஸ்ஸு. நான் இந்தளவுக்கு எதிர்பார்க்கல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த காலருக்கும் சூப்பராக இருந்துச்சு. எப்படிடா நம்ம அவசர அவசரமாக தைச்சோம், ரொம்ப அழகாக வந்துச்சுக்கே அப்படின்னு நான் அப்போ தான் நினச்சேன். நம்ம சகோதரிகளுக்கு சொல்லித்தர போய் தான் நமக்கு இவ்வளோ அழகாக ட்ரெஸ் வந்திருக்கு அப்படின்னு நான்லாம் நினச்சி சந்தோஷப்பட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. போட்ட பின்னாடி பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. 10 பீஸ் வச்சுருக்கேன் நான். பட்டன் 10. உங்களுக்கு எவ்வளோ பட்டன் வேணுனாலும் வாங்கி நெருக்கமாக கூட நீங்கள் பட்டன் வச்சுக்கலாம். ரொம்ப கிராண்டாக இருக்கும். மேலே வரைக்கும் நம்ம வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா கீழே வந்து நான் பார்டர் வைக்கிறேன். இப்போ இந்த கிளாத் எவ்வளோ இருக்குன்னு நினச்சிருக்கீங்கன்னா 60 பாயிண்ட் தான் இருந்துச்சு இந்த மெரூன் கலரு. அதுவே நம்ம பாடிக்கு கொடுத்து கீழேயும் பார்டர் கொடுத்து கைக்கு கொடுத்து எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மிச்சப்படுத்தி தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கீழே ஒரு எட்ஜில் ஒரு தையல் போட்டுட்டு இப்போ மேலே அந்த பிசுரெல்லாம் மடித்து நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். பார்டர் வந்து நான் அதிகமாக கொடுக்கல, சன்னமாக தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபுல்லாக தையல் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கைக்கும் ஜாயின் பண்ணியாச்சு. கையை வந்து ஜாயின் பண்ணிடலாம். கைக்கு வந்து நான் இந்த பார்டர் கொடுத்துட்டேன், அதை தான் சொன்னேன் ஜாயின் பண்ணிட்டேன்னு. கைக்கு வந்து சன்னமாக நான் பார்டர் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் 1 இன்ச் அளவு பட்டையாக. இப்போ கை சுற்றி தைச்சிடலாம். தைச்சி முடிச்சுட்டு நம்ம வந்து கீழே ஸ்கர்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் 1/4 இன்ச்சுக்கு. அப்படியே வச்சு நம்ம தைச்சிட்டு 2 தையல் போட்டுடலாம். ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லோரும் காலர்னால் காலர் மட்டும்தான் சொல்லி தருவாங்க. ஃபுல்லாலாம் உங்களுக்கு இவ்வளோ நேரம் மெனக்கிட்டு சொல்லி தர மாட்டாங்க.
நான் வந்து எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது வந்து நம்ம கட் பண்ணுறதுலேருந்து ஃபினிஷ் பண்ணுறது ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் கற்றுக்கோங்க. ஃபுல்லாகவே பட்டன் வச்சாச்சு. அதில் கோர்த்து கோர்த்து அப்படியே வச்சுருக்கேன் நான். ரொம்ப சூப்பராக இருக்குது. காலரும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ எங்கள் பாப்பா போட்டு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க காலேஜிலேருந்து. பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் சொல்ல தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.